யோபுவின் சரித்திரம் 33ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். தேவனுடைய ஆவியானவர் என்னை உண்டாக்கினார், சர்வ வல்லவருடைய சுவாசம் எனக்கு உயிர் கொடுத்தது என்பது. இந்த வார்த்தை யார் பேசியது, எதற்காக பேசியது என்ற பின்னணியை நாம் பார்த்தோம் என்று சொன்னால், யோபுவின் புஸ்தகம் 32ஆம் அதிகாரத்திலே 6ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. இதை பேசியவர் எலிகு என்ற யோபுவினுடைய நண்பர்களில் ஒருவர். நாம் அனைவருக்கும் தெரிந்திருக்கும், யோபுவினுடைய சரித்திரம் நாம் அனைவருக்கும் தெரிந்திருக்கும். யோபு என்ற ஒரு மனிதர் ஊட்ஸ் தேசத்திலே வாழ்ந்து வந்தார். அதனாலே பிசாசு அவனை சோதிப்பதற்காக தேவனிடத்தில் அனுமதி பெற்றுக்கொண்டு வந்தான். அப்பொழுது அந்த சூழ்நிலையில், அந்த சோதனை காலத்திலே அவர் தன்னுடைய ஆஸ்திகள் அனைத்தும் இழந்து, தன்னுடைய பிள்ளைகளை இழந்து, மற்றும் சரீரத்தில் கூட உபத்திரவங்கள் மத்தியிலே அவர் சாம்பலிலே உட்கார்ந்து கொண்டு அவர் தேவனிடத்திலே பேசிக்கொண்டிருக்கும் பொழுது தான் அவருடைய நண்பர்கள் வருகிறார்கள். அதிலே மூவர் யோபுவை குற்றம் சாட்டுவது போல பேசிவிட்டு செல்கிறார்கள். ஆனால் இந்த எலிகு என்பவர் மாத்திரம் ஒரு வித்தியாசமாக யோபுவினிடத்திலே நலம் விசாரிக்க வருகிறார், ஆறுதல் சொல்ல வருகிறார். அந்த வசனம் தான் 33ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். தேவனுடைய ஆவியானவர் என்னை உண்டாக்கினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த வசனத்தில் கூட நம்ம பார்த்தோம் என்று சொன்னால், தேவனுடைய ஆவியானவர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த வசனத்தினுடைய பிற்பகுதியிலும் சர்வ வல்லவருடைய சுவாசம் எனக்கு உயிர் கொடுத்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இங்கு நாம் கவனித்தோம் என்று சொன்னால், திருத்துவ தெய்வத்தை பற்றி நாம் தெரிந்து கொள்ளலாம். தேவனுடைய ஆவியானவர், அங்கு தேவன் இருக்கிறார், பிதா. ஆவியானவர் அங்கு வருகிறார் மற்றும் உயிர் கொடுத்தார். சர்வ வல்லவருடைய சுவாசம் உயிர் கொடுத்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சுவாசம், உயிர் என்று சொன்னால் ஜீவனை குறிக்கும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் சொல்கிறார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனும் என்று சொல்கிறார். அப்போ இந்த வசனத்திலே மூவரும் திருத்துவத்தை நாம் பார்க்கலாம். இவர் யோபுவினுடைய நண்பர் எலிகு நன்றாய் அறிந்திருக்கிறார். நம்முடைய தெய்வம் யார் என்பதை அறிந்திருக்கிறார். அவர் சர்வ வல்லவர், அவர் சிருஷ்டித்தவர், படைத்தவர், உயிர் கொடுத்தவர் என்று அறிந்திருக்கிறார். நாம் ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்திலே பார்த்தால் தெரியும், அங்கு கூட சொல்லப்பட்டிருக்கிறது, ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார் என்று தேவன் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. 2ஆம் வசனத்தில் நாம் பார்த்தால் ஆதியாகமம் 1:2 தேவனுடைய ஆவியானவர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது, ஜலத்தின் மேலே அசைவாடினார் என்று. அப்படி என்றால் அங்கும் அவரை படைப்பில் கூட நாம் பார்க்கலாம், அவர்கள் மூவரும் ஒன்றாக இருக்கிறார்கள். 26ஆம் வசனத்திலே ஆதியாகமம் 1:26 பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியாகவும் மனுஷனை உண்டாக்குவோமாக என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்பொழுது அங்கும் மூவர் இருக்கிறார்கள். இந்த வசனத்திலே நாம் பார்த்தோம் என்று சொன்னால், யோபு 33ஆம் அதிகாரத்திலும் அதை தான் குறிப்பிடுகிறார். தேவனுடைய ஆவியானவர் என்னை உண்டாக்கினார், சர்வ வல்லவருடைய சுவாசம் எனக்கு உயிர் கொடுத்தது என்று சொல்கிறார். உயிர் கொடுத்தது என்று சொன்னால் நாம் ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே பார்க்கலாம். தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாசியிலே ஊதினார், அவன் ஜீவ ஆத்மாவானான் என்று. இயேசு கிறிஸ்து தான் ஜீவன், வழி, சத்தியம், ஜீவன். அவர்தான் நமக்குள் இருக்கிறார். மனிதன் பாவம் செய்ததன் மூலமாக தன்னுடைய ஆத்மா நித்திய ஜீவனை இழந்து போனான். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அதை கொடுக்கதான் மறுபடியும் இந்த பூமிக்கு வந்தார். அதுபோல அவர் எப்படி பாடுகளை ஜெயித்து, சிலுவையின் பாடுகளை ஜெயித்து பிதாவினுடைய வலது பாசத்தில் இருக்கிறாரோ, அப்படியாக இந்த பூமியிலே நமக்கும் பாடுகள் வரும் பொழுது, அவரை அண்டிக் கொள்ளும் பொழுது, நமக்கு அந்த பாடுகளாக இருந்தாலும் சரி, சோதனையாக இருந்தாலும் சரி, கர்த்தர் நமக்கு விடுதலை அவரால் மாத்திரம்தான் கொடுக்க முடியும். அவர்தான் நமக்கு வெற்றியை தர முடியும், அந்த சூழ்நிலையிலிருந்து நம்மை மீட்டெடுக்க முடியும். அதை தான் இந்த எலிகும் சொல்கிறார், சர்வ வல்லவருடைய சுவாசம் எனக்கு உயிர் கொடுத்தது என்று. அவர் நன்றாய் அறிந்திருக்கிறார், யோபுக்கு மறுபடியும் உயிர் கொடுக்க சர்வ வல்லவருடைய அவருடைய சக்தியினாலே மாத்திரமே முடியும் என்று. அதனால தான் யோபுவின் இடத்துல இந்த வார்த்தையை பேசுகிறார். நாமும் நம்முடைய வாழ்க்கையிலே சோதனைகள், பிரச்சனைகள் வரும் பொழுது, அவரை அண்டிக் கொள்ளும் பொழுது, அவருடைய வார்த்தையை நாம் அண்டிக் கொள்ளும் பொழுது, நமக்கும் அவர் வெற்றியை தருவார், நித்திய ஜீவனை தருவார் என்பதை அவர் நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார். உங்களையும் அப்படியாக நித்திய ஜீவனுக்குள்ளாக நடத்துவாராக. ஆமேன்.
ஜபிக்கலாம். அன்புள்ள பரலோக தகப்பனே, சுவாமியை நாள் கொடுத்த காலை வேலைக்காக நன்றி ராஜா. ஏசப்பா, இந்த நாளை காலையை உதவி செய்யறதுக்காக ஸ்தோத்திரம் சுவாமி. தேங்க்யூ ஜீசஸ். ஏசப்பா, உங்களுக்கு கூடான கூடி நன்றி ராஜா. எங்களை வழிநடத்துங்க சுவாமி. ஏசப்பா, இந்த கொடுத்தது நல்ல வார்த்தைக்காக ஸ்தோத்திரம் சுவாமி. உங்களுடைய வார்த்தை மூலமா எங்களை பலப்படுத்துங்க, எங்களை வழி நடத்துங்க ராஜா. ஏசப்பா, எங்களுக்கு நீங்க ஒத்தாசை தாங்க, உதவி தாங்க ராஜா. ஏசப்பா, எங்களுக்கு எங்கெல்லாம் நாங்கள் எங்களை சரிப்படுத்திக்கணுமோ சீர்படுத்தணுமோ ராஜா, எங்களை நீங்க ஞானத்தால் எங்களை நிரப்பி ஏசப்பா இப்படி ஆவியானவர் எங்களை நடத்திட்டு ராஜா. எங்களை கையில பிடித்து நீங்க நடத்துங்க சுவாமி. ஏசப்பா, இந்த கொடுத்த இந்த கிருபைகளுக்கு எல்லாவற்றுக்கும் கொடான கொடி நன்றி ராஜா. ஏசப்பா, இதில் இருந்து நாட்களில் கட்டாவே எங்களுக்கு ஜெபத்தை இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன். ஆமென்.